புசு புசுன்னு உப்பலான பூரி எல்லாருக்கும் வர்றதில்ல. ஒரு சிலருக்கு எப்பவுமே அப்பளம் போல தான் வரும். சிலருக்கு நம்மளுக்கு நாமளே போடுறப்ப சூப்பரா வரும். மத்தவங்களுக்கு போட்டு குடுக்குறப்ப நல்லா சொதப்பி எடுக்கும். பூரிக்கு மாவு ரெடி பண்றதோ, அல்லது அது குருமா வைக்கிறதோ நம்மளுக்கு பெரிய விஷயமா தெரியாது. ஆனா பூரி மட்டும் போட்டு எடுக்கணும்னா கொஞ்சம் தயக்கமாவே தான் சில பேருக்கு இருக்கும். பிகாஸ் அப்ப உள்ள குழந்தைங்க மாரி இப்ப இருக்க குழந்தைங்க இல்ல. நல்லாவே அசிங்கப்படுத்துவாங்க. சப்பாத்தியவே உப்பலா தான் எதிர்பார்க்குறாங்க. என்ன பண்ண? பூரிக்கு மாவு தேய்க்கிறப்ப ரொம்ப தடிமனாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெல்லிசாவும் இருக்கக்கூடாது. இந்த மாரி ஒரு பக்குவத்துல தான் தேய்ச்சு எடுக்கணும். எண்ணெய மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த மாரி ஒரு 10 பூரி, 15 பூரி கிட்ட நம்ம தேய்ச்சு எடுத்துட்டோம்னா, நம்மளுக்கு அத போட்டு எடுக்கவும் ஈஸியாவும் இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தேய்ச்ச மாவ சேர்த்து லேசா அமித்தி அமித்தி விட்டு திருப்பி விட்டோம்னா, சூப்பரா பூரி உப்பி வரும். எண்ணெய் காயறதுக்கு முன்னாடி நம்ம சேர்த்தோம்னா, கண்டிப்பா உபலாவும் வராது, ப்ரௌனிஷாவும் இருக்காது. பூரி போட்டு எடுக்கிறப்ப கண்டிப்பா அடுப்பும் ஹை ஃப்ளேம்ல தான் இருக்கணும். இதுக்கு ஏத்த சைடிஸ் உருளைக்கிழங்கு குருமாவும், கொத்துக்கறியும்.